Kin App presents Take One Short Film Contest. நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். உங்களுக்கு இந்த கசின்ஸ் குரூப் எல்லாம் வச்சு அதுலலாம் வந்து விஜய் அண்ணா ஃபர்ஸ்ட், சஞ்சு அண்ணா, பின்னாடி விஜய் அண்ணாவோட வீடு, சென்டரில் ஒரு கேட் இருக்கும். அந்த வீடு ஞாபகம் வந்தாலே விஜய் அண்ணா தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா விஜய் அண்ணா அவங்களோட கேட் வழியாக வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா ஆல் டே ஆல் டைம் அங்கே ஃபேன்ஸ் அந்த ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சீக்ரெட் ரூட். ரேர் அண்ட் கேஸ் உள்ள வீட்டுக்குள்ளே வந்து ஹி டாக்ஸ் அபவுட் வாட் ஷூட் ஹி இஸ் பீன் இன் டு, என்ன நடந்தது, என்ன டான்ஸ். ஆக்சுவலாக நாங்களாம் ரொம்ப சமத்து தெரியுமா குழந்தைங்களா, நீங்கள் ரொம்ப சைலண்ட். நாங்கள் சின்ன வயசுலலாம் இன்னும் நிறைய மெமரிஸ் இருக்கு. சரி, ஏதாவது வேணும்னா யாரை விட்டு கேட்க சொல்றீங்க? சரி, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அத்தை தாங்க, ஷோபாத்தை தான் எனக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ணாவை ரீச் அவுட் பண்ணுறது. டாட்டர் மாதிரி தான் சொல்லலாம். ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. தளபதியோட ஒரு கார் டிரைவ் போனதோ இல்லை வெளியில் சாப்பிட கூட்டிகிட்டு போனதோ? ரெசிடென்சி அங்கே யூஸ்வலாக அங்கே தான் போவோம், சின்ன போவோம். அங்கே ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இருக்கும். ஃபேமிலியில் அண்ணா தான் ஃபர்ஸ்ட் கார் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் இன் கசின்ஸில் செரான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கார். அந்த விங்ஸ் மாதிரி இப்படி தூக்குவேன். அது அண்ணாக்கு கார் ரொம்ப பிடிக்கும். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீ அர்த்தம். ஐ திங்க் சிஸ்டர்ஸாக ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இதான் முதல் தடவை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஐ திங்க் ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பரான உங்களுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து எக்ஸல் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது நாங்கள் நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் உங்களிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாட்டு ஐ திங்க் ஃபேமிலியிலே இருக்கிற ஒரு விஷயம். அதை எப்படி நீங்கள் பிக்கப் பண்ணீங்க? எப்போலேருந்து பாடிட்டுருக்கீங்க? கண்டிப்பாக பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா வந்து என்னோட ஹீரோ அப்படின்னு சொன்னால் அப்பா தான். மிஸ்டர் எஸ் என் சுரேந்தர், கலைமாமணி எஸ் என் சுரேந்தர் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் பாடுறது, ஷோபாத்தை பாடுறது, எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே பாட்டிலேருந்து எல்லாருமே பாடுவாங்க. அதை பார்த்துட்டு தான் எனக்கு ஓகே நமக்கும் பாட வரும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறமா அப்பா என்கரேஜ் பண்ணி, அம்மா என்கரேஜ் பண்ணி, அதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு வோக்கல் ட்ரெயினராக சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதுக்கு கண்டிப்பாக வந்து என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக சொல்லணும் என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெரி சப்போர்ட்டிவ். ஸோ கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். எப்படி ஹஸ்பண்ட் அம்மா ஒரு பாட்டு பாடுமா அப்படி சொல்லி ஜாலியாக அப்பப்போ உங்களை ரேடியோ மாதிரி யூஸ் பண்ணிப்பாரா? ஆமாம், அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நான் வாய்ஸ் நோட் போடுவேன், எனக்கு ஒரு பாட்டு பாடி அனுப்பு அப்படின்னு சொல்லி. ஏதாச்சும் சப்போஸ் எனக்கு ஏதாவது டவுனாக ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு இவ வாய்ஸ், அத்தை வாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டிருக்கேன். அவங்க ஒரு பக்கம் வந்து என்ன அப்படியே அதாவது அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கும் போது வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பில்டப்புக்கெலாம் ஒன்றும் இதுவே கிடையாதுல்ல. நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபீல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த ஷிஃப்ட்லாம் பண்ணுறதே இன்னைக்கு பல பேருக்கு வந்து ஒரு பதட்டமான நிலைமையாக தான் இருக்குது. அது நீங்கள் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். MBA கிராஜுவேட், யூ ஒர்க்ட் வித் IT கம்பெனி, இப்போது டர்ன்ட் இன்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லையா? சொல்லுங்கள், எப்படி இந்த ஜேர்னி எப்படி இருக்குது உங்களுக்கு? அதை சொல்லுங்கள். ஸோ மேக்கப் ஜேர்னி டெஃபினெட்லி எப்படி சொல்கிறது, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அஸ் சச். பிகாஸ் மேக்கப்ன்றதே வந்து இன்னொருத்தவங்களை அழகாக காமிக்கிறது இல்லையா? ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் இஸ் ஆக்சுவலி இன் டர்ன் கிவிங் மீ அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், விச் இஸ் வாட் ஐ ரியலி லுக்ட் ஃபார்வர்ட் டு. எனக்கு ஏதாவது சம்திங் ஐ ஹேவ் டு பி ரியலி ஹாப்பி அபவுட் டூயிங். ஐடியில் ஹாப்பியாக இல்லைன்றது கிடையாது, ஐ வாஸ் ஈக்குவலி ஹாப்பி தேர் டூயிங் மை ஜாப். பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்தது, அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எங்கே கிடைக்கும்னு ஐம் அ பர்சன் ஹூ ஆல்வேஸ் சர்ச்சஸ் ஃபார் சம் நியூ திங்ஸ். ஏதாவது புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற பர்சன் தான். ஸோ அப்படி இருக்கும் போது தான் I'm a IT person for past 15 years or 15 years experience இருக்கு. It's a very huge experience though. But அதை விட்டுட்டு இந்த ஷிஃப்ட்ன்றது வந்து ஈஸியாக ஒரு IT கம்பெனி ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் இருந்துச்சு. பட் தென் இந்த ஷிஃப்ட் வந்து சடனாக நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் தென் கொரோனா டைமில் தான் அந்த ப்ராசஸிங் ஆச்சு. லைக் வி ஹேட் டு லே டவுன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் அ லாட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் தட் ஹேப்பன்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்து லெட் மீ ட்ரை சம்திங் நியூ விச் இஸ் கோயிங் டு கிவ் மீ ஹாப்பினஸ் அப்படின்றத பார்த்து தான் I wanted to learn makeup from a professional angle. I've always been doing makeup for my cousins. குட்டி இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர மாதிரி தான் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் போட்டுட்ருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஃபுல் கார்ப்பரேட் அப்படி இறங்கிட்டீங்க,
உங்களோட பிரதர் வந்து ஹீஸ் இன் டு டிரெக்ஷன் ஃபிலிம் மேக்கிங் அந்த பக்கம் ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம்ஸு இல்லையா? ஸோ அவர் எப்படி வீட்டில் கன்வின்ஸ்லாம் பண்ணுறதுக்கு போராடினாரா? அண்ட் நீங்கள் ஏன் வந்து மீடியாக்குள்ளே வரல? ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆமாம், பிரின்சிபல் இல்லையா? பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபல்னா இன் ஜென்ரலாக ஸ்ட்ரிக்ட் தான், அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். அசோக் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 15-16 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பிரின்சிபல்னாலே என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? பட் ஆக்சுவலி கான்ட்ரடிக்டரியாக என்னதான் அவங்க கோவப்பட்டாலுமே ஷீ லீவ்ஸ் அஸ் வாட் வி வாண்ட்ஸ் டு டூ. லைக் அவங்க வந்து எங்களுக்கு இதை இனிஷியலாக கத்துவாங்க, திட்டுவாங்க, இது எல்லாமே. பட் அவங்க ஓகே நீ இது பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ போய் பண்ணு, அடிபட்டுட்டு வா, நீ போய் பண்ணு, அடிபட்டுட்டு வா. இதுதான் அவங்களோட வே ஆஃப் பிரிங்கிங் அஸ்ஸாக இருந்துச்சு. ஃப்ரம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எது பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு வேணாம் நல்லதுக்காக சொல்கிற மாதிரி. அப்பா இஸ் நோ மோர். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதே ஐ லாஸ் மை ஃபாதர். ஸோ அதனால தம்பியும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தார். சென்ட் ஜோசஃபில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3rd இயர் மாதிரி. அவருக்கு ஆக்சுவலி இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு ஸ்போர்ட்ஸில் தான் வரணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். திடீர்னு ஒரு 3rd இயர் வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் ஃபிலிம் மேக்கர் ஆக போகிறேன், எனக்கு அதுக்குள்ளே போகணுன்னு சொல்கிற போது ஆக்சுவலி அம்மா காட் ஷாக். அப்பாவும் வாஸ் இன் டு ஃபிலிம் தான். ஹி வாஸ் என்ன சொல்லுவாங்க, கதை எழுதுறது, ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர். ஸோ விஜயனாவோட சிங்கர், ஹிந்தி சாங்ஸ்லாம் அமேசிங்காக பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் இன்ஃபேக்ட் டு ஜஸ்ட் லெட் யூ நோ, வெற்றின்னு தளபதி நடித்த ஃபர்ஸ்ட் படம் வந்து அப்பா தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணாங்க. ஸோ அப்போது 3rd இயரில் தம்பி வந்து சொல்லும் போது அம்மா வாஸ் ரியலி ஷாக் பிகாஸ் ஷி நோஸ் வாட் ஷி இஸ் கான் த்ரூ வித் அப்பா அண்ட் இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி இண்டஸ்ட்ரி தோ. ஸோ ஷி வாஸ் ரியலி வரீட். இது வேண்டான்லாம் சொல்லி பார்த்தாங்க. பட் எல்லாருமே நம்ம ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு டார்கெட் வச்சு தானே மூவ் பண்ணுறோம். And then again, as I told you, she left, okay, நீ போய் பண்ணி பாருன்னு. Still she's been supportive. என்ன நடக்குதோ, what may, she's been the backbone of our family. ஸோ ஸ்வீட். நீங்கள் 2 பேரும் வந்து பேசியிருக்கீங்களா எப்பவுமே வந்து கேன் வி ஜஸ்ட் இப்போ இருக்கிற லைஃப்பை விட்டுட்டு அப்படியே நம்ம சைல்டுஹுட்டுக்கு போயிடலாம்? ஏன்னா நாங்கள் வந்து ஆஃப் ரெக்கார்டில் வந்து 2 நிமிஷம் பேசும்போதே அவங்க மூஞ்சியில் ஒரு பயங்கரமான பொலிவுலாம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. அப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த கசின்ஸ் குரூப் எல்லாம் வச்சு அதுலலாம் வந்து ஜாலியாக மீம் அமிச்சிக்கிட்டு அப்படிலாம் பேசுறதெல்லாம் உண்டா? கண்டிப்பாக. அது வந்து எப்படின்னா சின்ன வயசுலலாம் இன்னும் நிறைய மெமரிஸ் இருக்குது. விட்டால் டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சைல்டுஹுட் டேஸ்க்கே திருப்பி போயிடலாம். ஏன்னா எல்லாரும் இந்த ஏரியாவில் தான் வளர்ந்தோம். சாலிகிராமம், விருகம்பாக்கம், எல்லாரும் ஒரே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அதே ஃபேஸஸ் தான் நாங்கள் திருப்பி பார்ப்போம். அண்ட் வீக்கெண்ட்ஸ் ஆனால் மீட் பண்ணுறது அது மாதிரி எல்லாம். பாட்டி வீட்டுக்கு ஒன்றா போகிறது அதெல்லாம்? பாட்டி வீட்டில் தான் இருந்தோம். ஆக்சுவலி பாட்டி வீட்டில் தான் வளர்ந்ததே, அங்கே தான். ஸோ எத்தனை பேர் நீங்கள் எல்லாரும்? விஜயண்ணா ஃபர்ஸ்ட், சஞ்சு அண்ணா, சந்தோஷ் ஹூஸ் விக்ராந்த், கீர்த்தனா, கார்த்திக், கீர்த்தனா, பல்லவி, கார்த்திக், அண்ட் பிரசாந்த். அப்பா வீடு நீங்களே வந்து ஒரு கேங் அப் பண்ணி யாரை வேணா புலி பண்ணலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா நாங்களாம் ரொம்ப சாந்தமான குழந்தைகளா, நீங்க ரொம்ப சைலண்ட் நாங்க. சரி, உங்க கேங் லீடர் யாரு? கேங் லீடரா ஆக்சுவலி எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் தான். யாரையும் புல்லி பண்ணி பெருசா அந்த மாதிரி கிடையாது. பட் வி ஹேவ் ஃபன். எல்லா கசின்ஸ்கிட்டையும் எல்லாரும் சேர்ந்தோன்னா என்ன பண்ணுவோமோ அத்தனை அரட்டை அது எல்லாமே இருக்கு. ஆனால் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ். ஸோ நிறைய கதை அடிப்போம், நிறைய பேசுவோம். இப்போ கூட இந்த ஃபுல்லாக இந்த ரெடி ஆகும் போதே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. மார்னிங்லேருந்து இட்ஸ் பீன் ஃபன். ஓகே, சூப்பர். எங்கே இந்த ஏரியாக்குள்ளே நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைல்ட்ஹுட் மெமரி ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி நாங்கள் சாலிகிராமமில் தான் இருந்தோம். சாலிகிராமமில் எங்கள் வீடு, பின்னாடி விஜயனாவோட வீடு, சென்டரில் ஒரு கேட் இருக்கும். ஸோ எனக்கு ஞாபகம் வருது, அந்த வீடு ஞாபகம் வந்தாலே விஜயனா தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா விஜயனா அவங்களோட கேட் வழியாக வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா ஆல் டே ஆல் டைம் அங்கே ஃபேன்ஸ் அந்த ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களால உள்ளே போக முடியாது. இது வந்து சீக்ரெட் ரூட், ஓகேவா? ஸோ இங்கே வந்து காரை விட்டுட்டு அந்த கேட் வழியாக தான் போவாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, நான் இப்போ சொல்லிட்டேன். பட் இப்போ அந்த வீடு டெமாலிஷ் பண்ணி தே பில்ட் அ டிஃப்ரெண்ட் திங். அப்போ வரும்போதெல்லாம் அம்மம்மா வந்து ரொம்ப பெட். விஜயனாக்கு வந்து அம்மம்மா வந்து ரொம்ப பெட். சோபாமாவோட அம்மா இருக்காங்க, அவங்க ரொம்ப பெட். ஸோ
ரேர் அண்ட் கேஸ் உள்ள வீட்டுக்குள்ளே வந்து ஹீ டாக்ஸ் அபவுட் வாட் ஷூட் ஹீஸ் பீன் இன் டூ, என்ன நடந்தது, என்ன டான்ஸு, இன்னைக்கு இந்த ஹீரோயின் நடித்தேம்மா, அதெல்லாம் சொல்லுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பெருசாக அண்ணா கிட்ட அவரை அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போ நான் அவரை பார்த்தாலும் அவர்கிட்ட நான் பெருசாக கான்வர்சேஷனாக ரொம்ப ரேராக தான் வச்சுருப்பேன். ஐ யூஸ் டு அட்மையர் ஹிம் ஃப்ரம் சைல்ட்ஹுட். எப்படி நம்மளோட வளர்ந்த ஒருத்தர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்கார். அந்த க்ரோத்தை நாங்கள் 2 பேரும் கண் முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. பட் லேட்டர் இன் கேஸ் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி வராருன்ட்டு. எங்கள் வீடை சுற்றிலாம் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் கம்மிங். ஸோ அந்த ஏரியாவில் அண்ட் தென் கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ யா, சந்தோஷ் ஞாபகம் இருக்கும் அந்த சாலிகிராமம்ல இந்த ஸ்டேஜ் ஷோலெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு குட்டி ஸ்டேஜ் போடுவாங்கங்க, அங்கெல்லாம் டான்ஸ் ஆடி. அது ஒரு ப்ராக்டிஸ், அது ஒரு பெரிய ஷோ மாதிரி எடுத்துட்டு பயங்கர சின்சியரா வேற அதுக்கு நம்ம டான்ஸ் ஆடுவோம். ஸோ பேசிக்லி வந்து தளபதி வந்து சீக்கிரமே நடிக்க போயிட்டதுனால அவர் வந்து அது பெரிய அண்ணன் ஹூ லுக் அப் டு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து அந்த ஃபன் பார்ட்லாம் அவர் கூட நீங்க பெருசா பண்ணது இல்லை இல்லையா? ஆமா, அது மாதிரி இருந்தது இல்லை. ஏன்னா அவர் பார்த்தா என்னன்னா பெரிய ஒரு அண்ணா அந்த மாதிரி இருக்கும். சரி, ஏதாவது வேணும்னா யாரை விட்டு கேட்க சொல்லுவீங்க? இப்போ விஜய் சேட்டை ஏதாவது கேட்கணும்னா யாரை அமுச்சு விடுவி கேள்வோ சொல்லிடலாமா? சொல்லுங்க. எஸ், இட்ஸ் டைம் டு கன்ஃபெஸ் திங்ஸ். சரி, பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அத்தை தாங்க, ஷோபா அத்தை தான் எனக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ணாவை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. ஆமாம், யா, தட்ஸ் ட்ரூ. ஷோபாத்தை தான். ஏன்னா அத்தைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் வெரி க்ளோஸ், ஒரு டாட்டர் மாதிரி தான் சொல்லலாம். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்ந்தது எல்லாமே ஒரே வீட்டில் வளர்ந்துருக்கோம், பார்த்துருக்காங்க. ஸோ நிஜமாவே அவங்க வந்து எங்களை வந்து ஒரு டாட்டர் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் டாக்டர்னு சொன்னால் ஐ திங்க் ஷோபா மேம்க்கு வந்து இன்றைக்கும் வந்து அந்த நிறைய இன்டர்வியூஸில் வந்து மேமும் சரி எஸ்ஐசி சாரும் சரி அவங்களோட தே லாஸ்ட் தேர் டாட்டர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் வந்து அதை டாலரேட் பண்ணிக்க முடியாமல் தான் வந்து அவங்க பேசுகிறத வந்து பார்க்க முடியுது. உங்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்களா அதை பற்றின விஷயங்கள்? இல்லை அது மாமா அத்தை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து நினச்சி பார்த்து வருத்தப்படுவாங்களா அப்படின்றதுலாம் ஷேர் பண்ணது இல்லை. பட் ஆனால் டெஃபினட்டாக ஒரு அம்மா அப்பாவுக்கு அந்த ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, அந்த மந்த் முன்னாடி பின்னாடி டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அவங்களோட இதில். ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி அவங்க சொல்லிக்க மாட்டாங்களா இருக்கும். பட் டெஃபினட்டாக ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி நினச்சே பார்க்க முடியல. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஹாப்பி பார்ட்டுக்கு திருப்பி வரலாம். ஸோ இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ இந்த அத்தை வீட்டுக்கு போனால் இது கிடைக்கும், இந்த பெரியம்மா வீட்டுக்கு போனால் இது கிடைக்கும், அந்த மாதிரிலாம் வந்து பிரித்து வச்சுருப்போம்ல. அந்த மாதிரி ஷோபா மேம் வீட்டுக்கு போனால் என்ன ஈஸியாக கிடச்சிரும், ஷீலா மேம் வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும்? 2 பேர் ஷீலா அத்தை நல்லா சமைப்பாங்க, சூப்பராக சமைப்பாங்க. பிரியாணி அதெல்லாம். ஷோபா அத்தை வீட்லேயுமே வந்து கிறிஸ்மஸ் அப்போல்லாம் வந்துட்டு நம்ம ரெடியாக இருக்கலாம், பிரியாணி வந்துடும் அத்தை வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க 2 பேர் வீட்டில் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி வந்து ஆக்சுவலி நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் 2 பேரும் நல்லா கலாட்டா பண்ணுவோம், நிறைய ரீல்ஸ் எடுக்கிறது. அதுதான் சொல்லுவேன், அந்த ஃபுட்டை தாண்டி அங்கே போகணுன்னா எங்களை விட்டுருவாங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்துருவாங்க, நீங்கள் என்னவாது பண்ணி. இதெல்லாம் எப்போ நடந்தது? இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு, வருஷம் நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இவங்க துபாயில் செட்டில் ஆன பிறகு இயர்லி பேசிஸ் ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் வந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்து, விச் இஸ் வெரி குட் திங். வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இல்லையா, பட் அந்த டச் இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியன்றது ரொம்ப பர்டிகுலராக இவங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்டே, அத்தை வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக ஸ்டே பண்ணி கலாட்டெல்லாம் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு அண்ணாக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம். ஓகே, இப்போ வந்து இந்த பெரியண்ணா அப்படின்னும் போது வந்து எல்லாமே கேட்குறது அவங்க கிட்ட தானே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு தானே இருக்கும். ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிறதா இருக்கட்டும், அவங்க கற்றுப்பாங்க, வெளியே கடை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு மெமரி ஷேர் பண்ண முடியுமா? லைக் நீங்கள் வந்து தளபதியோட ஒரு கார் டிரைவ் போனதோ, இல்லை வெளியில் சாப்பிட கூட்டிகிட்டு போனதோ? ஐ திங்க் அண்ணாவோட பர்த்டே லாஸ்ட் 10 இயர்ஸ் இல்லை, கொஞ்சம் ரீசெண்ட் டைம் தான் நினைக்கிறேன். சின் யூஸ்வலாக சின் தான் போவோம். எங்கே இருக்குன்னு இப்போ தெரியல. ரெசிடென்சி டி நகரா? ஓகே, ரெசிடென்சி அங்கே யூஸ்வலாக அங்கே தான் போவோம். சின் போவோம், அங்கே ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஆமாம், ஃபேமிலியில் அண்ணா தான் ஃபர்ஸ்ட் கார் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் இன் கசின்ஸில் செரான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கார், அந்த விங்ஸ் மாதிரி இப்படி தூக்குமே. அது அண்ணாக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்லேயே வந்து ஃபேன்சியாக ஐ திங்க் நம்ம ரவுண்டு கூட போயிருக்கோம்னு நினைக்கிறேன். வேகா ஞாபகம் இருக்கு எனக்கு. யார் தளபதி ரொம்ப க்ளோஸ் கசின்? அது தளபதி கிட்ட தான்
அது அவரை பார்க்கும்போது கண்டிப்பா அதை கேட்டுறேன் நான். நீங்க அப்சர்வ் பண்ணதுல யார் வந்து இல்ல ஈஸியா? அவர் வந்து அந்த மாதிரிலாம் ஹீஸ் நாட் அ பயஸ் பர்சன்லாம் கிடையாது. எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா கேளுங்க. கண்டிப்பா கேட்டுறேன். கமிங் பேக், நீங்க வந்து அவங்கள பத்தி சொன்னீங்க, லைக் வந்து எவ்ரி இயர் ஷீ கம்ஸ் டவுன் டு மீட் பீப்புள் அப்படி இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜ்? எந்த லவ் மேரேஜ்? அப்படியா? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொன்னீங்க லவ் பண்றத? லவ் மேரேஜ்னு ப்ராப்பர் லவ் அப்படிலாம் சொல்ல முடியாது. பெருமையா லவ் மேரேஜ் நீங்க லவ் அது சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ட்டீங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அது அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்து அது அப்படியே ஓகே தெரிஞ்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பண்ணதுதான். இட்ஸ் வெரி லைக் ரொம்ப மெச்சோர்டாகி டிசைட் பண்ணதுதான். ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் 28 when I got married. ஸோ அதனால அம்மா அப்பா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதெல்லாம் அப்படியா? அதை தம்பி கிட்ட சொல்றது, கசின்ஸ் கிட்ட சொல்றது அப்படி இருக்கலையா? இல்லை அம்மா அப்பா கிட்ட வீட்டில் சொல்லிட்டு தான் எங்களுக்கு தெரியும். எதுவும் அடி திட்டு அந்த மாதிரிலாம் வரலையா? ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, எப்படி ஹவு டு கன்வின்ஸ் பேரண்ட்ஸ். அப்போ ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க ஈஸியா. என்ன குபீர்னு சிரிக்கிறீங்க? டாபிக்கை கட் பண்ணி இல்ல அந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் அதெல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலியில நம்ம எப்படி போய் சொல்றோங்கிறது தான். ஏன் உங்களுக்கு வேற யாருங்க ஆள் இருக்காங்க? இல்லைங்க, எல்லாரும் அந்த ஒரு அது இல்லாம பல பேர் வந்து கஷ்டப்பட்டு. நீங்க என்னன்னா வந்துட்டு இந்த காலத்துல எல்லாம் எங்க இதெல்லாம் வேற. இப்பெல்லாம் வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட எல்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. எனக்கு நாளைக்கு கல்யாணம் இருக்கு, வரதுன்னா வாங்க, ஃப்ரீயா இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு திறமை வந்து உங்க குடும்பத்துல கடவுள் வந்து கரெக்டா பிரிச்சு கொடுத்துட்டார்ல. ஓகே நீ நல்லா பாடுமா, ஓகே நீ நல்லா ஆடுமா, நீ நல்லா டைரக்ட் பண்ணுமா, அந்த மாதிரி. ஆனஸ்டா சொல்லணும்னா எங்க குடும்பத்துல அப்பா சைடு எல்லாருமே சூப்பரா பாடுவாங்க என்ன தவிர. இப்ப 2 லைன் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்கள பாட வச்சு. லோக்கல் ட்ரெயினரா இருந்து என்ன நீங்க சொன்னீங்க சோனியா அகர்வால் மாதிரி பேசுறாங்க. சோனியா அகர்வாலுக்கு டப்பிங் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேங்க. ஒரு 2 லைன் பாடுங்களேன், ஒரு முயற்சி தான் எடுங்களேன் எங்களுக்காக ஸ்பெஷலா. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீ அர்த்தம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீ அர்த்தம். உன் மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ. ஜென்ரலி வந்து தளபதி பாட்டு அப்படின்னால குயிக்காக கேட்க தோணுது. என்னன்னா தளபதிக்கு சிஸ்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். படங்கள்லையுமே வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபேன்ஸுமே நிறைய பேர் வந்து அவரை வந்து விஜயண்ணா அப்படி தான் வந்து சொல்லுவாங்கல்ல. அந்த 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 ஸ்பெஷல் ஃபீலிங் உங்களுக்கு நீங்கள் எப்பவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சிஸ்டர்ஸாக 2 பேரும். ஆக்சுவலி அவர் எங்களுக்கு மாமா. ஆமா, நாங்கன்னா சின்ன வயசுல இருந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு பழகிட்டோம். அது ரொம்ப 10 வருஷம் 11 வருஷம் பெரியவர்ன்றதுனால அந்த சின்ன வயசுலேருந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு அந்த பழக்கம் இருக்குது. பட் ஃபேன்ஸும் வந்து அந்த மாதிரி கூப்பிடும்போது நம்ம ஃபேமிலியில் நம்ம அண்ணான்னு கூப்பிட்டு ஒருத்தர் வந்து எல்லாரும் அப்படி அவரை பார்க்குறாங்க அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் தான். உங்களுக்கு ஒரு அந்த ஏன்னா அந்த விஜயண்ணா அப்படின்றது ஒரு எமோஷன்ல இன்னைக்கு வந்து விஜயண்ணா அப்படின்னாலே வருது, எல்லாருமே சொல்ற ஒரு டிஃபால்ட்டா வந்தது விஜயண்ணா அண்ணா தான் அப்படின்றது. எஸ், அண்ட் நீங்க வந்து அது உங்களுக்கு ஒரு பதவின்னு ஒண்ணு இருக்கு, சிஸ்டர் தான், ஐ அம் தி சிஸ்டர் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. see it's always been in உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிற தருணம் நிறைய இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ணாவோட சிஸ்டர்ஸ் ஓன் சிஸ்டர்ஸ்ன்றது வந்து எங்கள் 2 பேருக்கும் அந்த ஒரு இது இருக்கிறது வந்து we are very happy. அதை தாண்டி உலகத்தில் அத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காரு அவங்களுக்கு. ஐ திங்க் ஆனால் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது எங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து சொல்லுவாங்க ஒரு க்ரஷ் இருக்கும் அப்பெல்லாம் அண்ணா மேல. எனக்கு இப்போ வரைக்குமே கேட்குறாங்க, லைக் குட்டி பசங்கள்லாம் அவ்வளோ ஃபேன்ஸாக இருக்காங்க இல்லையா. ஐ திங்க் அவர் வந்து படங்கள் நடிக்க அந்த மெச்சூர்டு கேரக்டர்ஸ் பண்ண ஐ திங்க் எல்லாருமே ஸ்டார்டட் டு லுக் அட் ஹிம் ஆஸ் ஒரு பிரதர் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் க்ரஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட கேட்டு லெட்டர் கிட்டலாம் ஏதோ குத்து விட்டுருக்காங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை. ஒரு க்ரஷ் அப்படின்றது வந்து இருந்திருக்கு. சூப்பர், ஓகே. இப்போ நடுவில் ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு கேட்கும்போது அழகா வந்து அவங்களுக்கு தனுஷ் அப்படின்றது சொல்லும்போது வந்து அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டிலே வந்து தளபதி இருக்காரு,
தளபதி கிட்டே இந்த கான்வர்சேஷன் டிஸ்கஷன்ஸ்லாம் போயிருக்கோம்ல, அவர் எப்படி அதை பார்ப்பாரு? ஐ திங்க் ஹீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல். அந்த விதத்தில் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல. லைக் டான்ஸ்னு எடுத்தால் பேன் இண்டியா லெவலில் அண்ணாவை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது யாருமே மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் ஹீ ஹிம்செல்ஃப் வில் நோ இல்லையா, ஒருத்தருக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஐ திங்க் அந்த விதத்தில் தனுஷ் ஐ திங்க் அ கிரேட் ஆக்டர். தனுஷ்க்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, பட் அவர் பாடின ஃபர்ஸ்ட் சாங்கில் வந்து நான் தான் ஃபீமேல் டுவேட் பாடினேன் அவரோட. தரன் த மியூசிக் டைரக்டர். அதுக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இட் வாஸ் நான் காலேஜ் படிக்கும்போது, ஜேபிஆரில் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திடீர்னு வந்து என்னோட கரஸ்பாண்டன்ட் வந்து என்னை கிளாஸ்லேருந்து வர சொல்லிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி தனுஷ் சார் வந்து ஒரு ஃபீமேல் சிங்கர் வந்து வேணுன்றாங்க. த மியூசிக் டைரக்டர் வந்து தரன். இட் வாஸ் ஃபார் அன் ஆல்பம் நினைக்கிறேன். அது ரிலீஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாங். எனக்கு இப்போ கூட யோசிச்சு பார்த்தா அது அந்த உன்னை கண்டேனே அந்த ஜானரில் இருந்தது அந்த சாங். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் சாங் அது. ஸ்வீட், சூப்பர். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதாவது சொல்லும்போது என்ன ஏதாவது பரவாயில்லம்மா ஏதாவது அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா தளபதி இந்த மாதிரி? இதை சொல்லவான்னு தெரியல. லைக் மேரேஜ்க்காக கேட்பாரு, வெட்டிங்க்காக என்னம்மா என்ன பிளான்ஸ் உனக்கு, என்ன ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறியா நீ மட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் அன்றைக்கி அந்த தலைவா இது முடிச்சுட்டு அங்கே போயிருந்தோம்ல, அப்போது ஒரு புது கார் வாங்கியிருந்தார், மினி கூப்பரா அப்போ வாங்கியிருந்தார். ஸோ அது காரை கொடுத்து தம்பியை ட்ரைவ் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் அண்ணாவோட ரோடில் சல்லுன்னு போயிட்டு வந்த இதெல்லாம் இருக்குது. பட் யா இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, கேட்டு தெரிஞ்சுப்பாரு, நல்லா இருக்கீங்களா, எல்லாமே ஓகேவா, எதனால் இது பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. சூப்பர் சூப்பர். ஐ திங்க் வெளியிருந்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து இமேஜின் பண்ணும்போது ஆஸ் அ கசின்ஸாக ஃபேமிலியாக வந்து ஒரு வெரி க்ளோஸ் நிட்டட் ஃபேமிலி அப்படின்றது தான். லைக் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஈச் அதர் யூஆர் மேக்கிங் ஷியோர் நினைக்கிறேன் இல்லையா? சூப்பர். ஸோ நிறைய அழகழகான விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நடக்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் ஒரு பக்கம் வந்து கார்ப்பரேட் அண்ட் மியூசிக்னு கலக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க. பெஸ்ட் விஷஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸ்கின் ஆப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.